எனக்கு எதிரி எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்த்து சண்டை செய்கிற பரம்பரை வீரர்கள் நீ பூச்சாண்டியா கருவக்காடு உன்னை கழுத்தெடுத்து போட்டா கூட ஒரு டெட் பாடியை கண்டுபிடிக்க ஜெயிலர்ல ஐயா ரஜினிகாந்த் சொல்றாருல, இனி நோ பிச் ஒன்லி வீச். இதத்தானே அவர் சொல்லிட்டு போறாரு, திரும்ப வர நீ சொல்லுமா? நீ என்ன எக்கோவா? சூரியன் உதிக்கிறதோ இல்லையோ, கைகள் உயர்கிறதோ இல்லையோ, தமிழகத்தில் தாமரை மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும், மலர்ந்தே தீரும். எப்படிப்பா இதெல்லாம் கேட்க முடியும்? சரி, உன் சைட்லயும் ஒரு நேரம் இருக்கு. எங்க வீட்டு காக்கை சைவ சொன்னவங்க சாப்பிடாது, சோறு எல்லாம் சத்து சாப்பிடாது, முட்டை தான் வைக்கணும். இலைக்கு வா. காக்காய்க்கு வச்சிருந்தா சோத்த நீ எடுத்து தின்னுட்டியாம்ல, சொல்லுது. ஆமா, நான் இங்க மனசு வருத்தத்துல இருக்க, உனக்கு சிரிப்புண்டா வருதா? போடா அங்கிட்டு வந்துருச்சு. பஞ்சாப்ல எனக்கு எவ்வளவு உறவினர்கள் இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? 80 வயசு பெரியவங்க கூட என்னை வந்து சீமான் நான் தான் கூப்பிடுவாங்க. நீயே அண்ணன் சொல்லிட்டு இருந்தா உன்னையாவே அண்ணன் சொன்னது? மூஞ்சி முகரை. கேரளாவில் கல், புதுச்சேரியில் கல், ஆந்திராவிலே கல், கர்நாடகாவிலே எல்லா மாநிலங்களிலும் கல் இறக்கி விற்கப்படுகிற போது தமிழ்நாட்டில் மட்டும் தடை இருக்க காரணம் என்ன? அது தெரியல. மருத்துவம் எல்லோருக்கும் தேவை. பொண்டாட்டி எனக்கு சண்டே போச்சு, அதுக்கு ஒரு மரத்தை கொடு. ஊர் ஊரா இவ்வளவு சாராயம் எடுத்திருக்கான்ல, ஏன் கல்விக்கு நீ அனுமதிக்கல? இந்த கல்வி எல்லாம் கேட்காத, வேண்டாம். இந்த கடை எங்க இருக்குன்னு கேளு. ஒரே ஒரு கடை 9 நம்பர் கடை இருக்கு, உன்னை வேணா கூட்டி போறேன். ஆப்பு சாப்பிடுறியா, புளி சாப்பிடுறியா? நான்லாம் எங்க ஊர்ல சிமிலி விளக்குல மண்ணெண்ணெய் விளக்குல படிச்சவங்க. ஒழுங்கா கரண்ட் பில் கட்டிருக்கணும், அந்த காசு எடுத்துன்னு போய் குடிச்சிட்டு வந்திருப்ப. அதான் வெளியே தான் அம்மா சரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். உன்னை என்ன வேணும்? குதிராவளி வேணுமா, கம்பு வேணுமா, திணை வேணுமா, சாமை வேணுமா, அரிசி செவ்வரிசி வேணுமா, இல்ல என்ன வேணும்? என்ன வேணும்? என்ன வேணும்? கொஞ்சம் சோறு போட்டு ரசம் ஊத்தவா? வேணாம் வேணாம். இப்ப தோசை, இட்லி, பூரி, அது கிழங்கு எல்லாம் இருந்தாலும் ஒவ்வொன்னாதான் எடுத்து சாப்பிட முடியும். அப்படித்தான் சாப்பிடணும். சாப்பிடுறதுக்கு எது கணக்கு? சாப்பிடியா? ஒரு நாய் ஒருத்தன் செவரேறி குதிக்கிறான், அந்த நாய் பார்த்தே இருக்குது, அவனும் இதை பார்த்தே இருக்கான், அப்படியே பார்த்தே இருக்குது, அவனும் பார்த்தே இருக்கான், 2 பேரும் பார்த்துருக்கான். மெதுவா பையில இருந்து ஒரு ரொட்டி துண்டை போட்டான், டக்குன்னு ரொட்டியை பிடிக்கல, எவ்வி டாக்குன்னு அவனுக்கு காயை பிடிச்சு கடிச்சிருச்சு. கதறான், ஏன் நாய இவ்வளவு நேரம் நல்லா தானே பார்த்தீங்களா? மறுபடியும் என்ன பிரச்சனை? போய் சொல்றான், ஆமக்கறி சாப்பிட்டான், நான் பன்னிக்கறி கூட சாப்பிட்டேன். முதல் நாள் எனக்கு ஆமக்கறி 28 கிலோ அனுப்பிட்டாரு. சாப்பாட்டு மேசைன்னா மூடி நீ சாப்பிட வேலையை பாக்குறியா? இதுவரை இந்த நாட்டை ஆண்டதிலேயே மிக மிக மோசமான முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தான். அவருக்கு நீ படிக்கிறதை பத்தி கவலை இல்லை, நீ குடிச்சியா இல்லையாங்கிறதா உங்க அப்பா கவலைப்படுவார். தமிழக வெற்றி கழகம் ஏன் நீங்க உலக வெற்றி கழகம், அகில உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு. யாராவது கேள்வி கேட்டா சொல்லு. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லிருக்கேன் நானு. தம்பி ஐடி கார்டுங்க. டேய், இன்டர்நேஷனல் டெரரிஸ்டா, எனக்கு போய் என்னடா ஐடி கார்டு கேட்டுக்கிட்டு நீ? சாமி வேற கூட்டு போங்கடா. தம்பி, பொழுதுபோக்கு தளத்தில் தலைவனை தேடுகிறவன் தேட மாட்டான், போராட்ட களத்தில் தனக்கான தலைவனை எவன் தேடுகிறானோ அவன்தான் என்னையை தேடுவான். சாப்பிட்டு சாயங்காலமா தேடுவோமா? இந்த காட்டுக்குள் புலிகள் நுழைந்தவுடனேயே ஒரு அணில் கூட கண்ணில் படவில்லை. ஆமா வேதனை தான். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ என்ன வேதனை பட போற பாரு.
அணில்களுக்கும் சேர்த்துத்தான் காடு வளர்க்க நாம் பாடுபடுகிறோம். நீ யாரு, என்ன குலம் கோத்திரம் எல்லாம் தெரியுண்டா? என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை, என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா, தளபதி 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 தூக்க வரமாட்டேங்குது, டிவிக்கே டிவிக்கே தளபதி தளபதி தூக்க வரமாட்டேங்குது, தளபதி தளபதி டிவிக்கே டிவிக்கே தூக்க வரமாட்டேங்குது. இவன் என்ன பைத்தியமா இல்ல பைத்தியமா நடிக்கிறானா? டேய், என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன். என்னடா உங்க கொள்கை? அதே போல ரொம்ப தெளிவா தன்னுடைய கொள்கையை முன்வச்சார். செகுலரிசம், சோசியல் ஜஸ்டிஸ் இதுதான் என்னுடைய ஐடியாலஜி. சமூக நீதி, ஜனநாயக அரசியல் இதுதான் என்னுடைய ஐடியாலஜி. பெரியாரை ஏன் நான் கையில் எடுத்துக்கிறேன், ஏன் வேலுநாச்சியாரை கையில் எடுத்துக்கிறேன், ஏன் அஞ்சலியம்மான கையில் எடுத்துக்கிறேன், ஏன் கர்மவீரர் காமராஜர் கையில் எடுத்துக்கிறேன், ஏன் அண்ணல் அம்பேத்கர் கையில் எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மிக தெளிவாக உடைச்சு பேசாரு. சமூக நீதி, சமத்துவம், சகோதரத்துவம் தான் ஒட்டுமொத்தமான எல்லா கட்சியோட கொள்கையா இருக்கு. ஆனா கொள்கையை உள்ள வச்சுட்டு வெளியே நடக்கிறது ஒண்ணா இருக்கு. நம்ம அப்படி கிடையாது. நம்ம வெளிப்படையா பிராங்க உடைச்சு பேசிடுவோம். இது யாரு? ஒரு நாள் என் தாயின் மீது என் தலைவன் மீது சத்தியம் என்று சொல்றேன். இந்த நிலம் எனக்கு சிக்கி. இங்கேயாச்சும் இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க பாவம். சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் பார்த்திருப்ப, ஆனா நீ இந்த சீமான ஆட்டத்தை போதையின் பாதையில் செல்லாதீர்கள். உங்கள் அப்பா சொல்லுகிறேன், உங்கள் அப்பா. அப்பனா? நீ எனக்கு அப்ப? எனக்கு யாரும் வழிகாட்டவோ அறிவுறுத்தவோ எனக்கு அவசியம் இல்லை. எனக்கு சொந்தமா மூளை இருக்கு, சிந்திக்கிற ஆற்றல் இருக்கு. இல்ல உன் மூளை தானே வரிசையா கசாப் கடையில கொட்டி கொட்டி வச்சிருக்கு. கண்ட பையெல்லாம் அதான் எடுத்து போய் குழம்பு வைக்கிறான். இங்கதானே போடுறேன். எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல, நல்ல மனுஷன் பார்த்து போடுங்க. எங்க தாத்தா காமராஜ் சொன்னதே நான் சொல்றேன். நல்லதை பார்த்து போடுங்க. போடுங்க, மறுபடியும் திமுக போடுங்க. எங்களை தூக்கி சுடுகாட்டுல போட்டு போங்க. அவ்வளவுதான், வேற என்ன? நீ உண்மையிலேயே பெரிய தியாகியா தியாகி. உன் சமாதியில உனக்கு கோயிலே கட்டிருக்கிறா. நீ போயிட்டு வா. ஒவ்வொரு போராட்டம் மாதிரி எல்லாத்தையும் அறிவிச்சா நமக்கு முன்னாடி வேகமா அவனை கண்டுபிடிச்ச மாதிரி செஞ்சுக்கிட்டு இருப்பான். இப்ப நானு நம்பியல் முடிவு பண்ணுங்க, தீ குளிக்கிற போராட்டம். மேல்குளிடா. எனக்கு ஒண்ணு இல்ல சொன்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. அவனுதான் மண்டல அடிபட்டு மரக்க அடிச்சுன்னு தெரியும்ல. அதாவது இந்த மரம் சாஞ்சி விழுந்துரும்னு அந்த ஆளுக்கு ஒரு பயம். அதனாலதான் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த மரம் நிக்கிறதே அவர் தாங்கி பிடிச்சிட்டு இருக்க பலத்துலதான். பைத்தியமா சார், பப்ளிக்ல வந்து போறாரு சார். இப்படி கேரட்டா ஓலா விட்டுருக்கீங்க, ஒரு சங்கிலி போட்டு கட்டுவீங்க. அண்ணே, டிஃபன் சாப்பிட போலீங்களா? விட்டுட்டு போனா மரம் விழுந்துரும். நான் வேணா தாங்கி பிடிச்சுக்குவா. விழுந்துடாம ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்குவியா? இத பாருங்களேன், தாங்க பிடிச்சு. உள்ள இருக்க வேண்டிய லூசு பயிரெல்லாம் வெளியே இருக்கிறானோ. எப்படி அணில் குஞ்சு அடி, அணில் குஞ்சு நீ ஏன் இந்த விஜயலட்சுமி வீரலட்சுமி 2 லட்சுமி அனுப்பிட்டு இருக்க? எனக்கு பிறப்புல வீரர் இருக்கீங்க, ரத்தத்துல வீரர் இருக்கு. பத்தாவதுக்கு என்னால நான் ஏற்றுக்கொண்ட தலைமை வீரமே உருவமா இருந்தவன், அவன் மகன் நான். இது ஆக்சன். இவனோட நடவடிக்கை வெளியில விட்டு பாருங்க, நல்லா திரிக்கிறான் பாருங்க. மாமாவை நீ நல்லதா நினைக்காத. சின்ன மாமா இப்படிதான் சொல்றீங்க? நான் பொம்பளைங்க எல்லாம் இப்படியே ஏமாந்துனே இருப்பாங்களா? எத்தனை பேர் இப்படி ஏமாத்திக்கிற? நான் சொல்றேன், பொறுமையா இரு. எவன் வந்து எனக்கு என்ன? இது ஏன் நாடு, இங்க நான் தான் அதிபர், நான் தான் பிரதமர். நான் வந்தேன்னா என் மண்ணை மக்களை எப்படி காப்பாற்றணும் எனக்கு தெரியும், நான் செய்வேன். அவ்வளவுதான். நான் வந்த உடனே நீ ஜிஎஸ்டி வாங்கிரு பாப்போம். என்ன சிரிக்கிற? ஜிஎஸ்டி சென்ட்ரல் டாக்ஸ் இல்ல. சென்ட்ரல்னா எங்கிட்டு இருக்கு? சென்ட்ரல் வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறடா சாமி. போது கட்சிக்காரங்க ஒருத்தங்க வந்து குறுக்க வராங்க, தள்ளி போன்றாரு. அந்த காணொளி மிக தெளிவா பதிவாயிருக்கு. தள்ளி போன்றாரு, உடனே கட்சிக்காரன் அடிச்சிட்டாரு. மாமா கோவம் வந்துருச்சு. என்ன மாதிரி அடிச்சு தள்ளுறான். இத வந்து ஓரமா போய் நில்லுன்னு சொன்னதாக ஒப்புறான் இந்த நாய். என்ன ஏன்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா
இங்கதான்டா அழைக்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா வந்து அங்க எகிரிட்டு போயிட்டு திருப்பி வந்து மேடல் நின்ட்டாப்ல. சரி, நான் என்ன கேக்குறேன், அந்த பத்திரிகையாளர் கேட்டது என்ன தப்பு? 15 வருஷமா அரசியல் அப்படின்ற பேர்ல ஓவிடு ஓம்பாட்டுக்குன்ற மாதிரி தான் நீ ஓவிட்டு இருக்கிற எல்லாத்தையும். நீ அப்படி இருக்கும்போது அவன் சொன்ன என்ன தப்பு? இதெல்லாம் தமிழ்நாட்டு மக்கள் மொத்த பேரும் சொல்லிட்டு இருக்காங்க, இவன் வாயை திறந்தாலே ஓலா கேபா தான் ஓட்டு வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி அந்த வசனத்தை தான் அங்க சொல்லியிருக்கான். அதுக்கே இவனுக்கு கோவம் வந்தது. மேல போ பறக்க போகும்போது நிப்பாட்டுருவோம். தமிழ்ல சொல்ல அப்படின்னா எடு வண்டின்னு 2 தடவை போராட்டத்தை பண்ணோம்னா சரியாயிடும். இல்ல, நான் மக்கள் கிட்ட கேக்குறேன், எந்த ஒரு கட்சி தலைவனா இப்படி குடி போதையில வந்து மேடல் நின்று பாத்துருக்கீங்களா நீங்க? நமக்கு திமுக மேல பல விமர்சனங்கள் இருக்கு. யாரோ ஒருத்தர் கீழே இருக்க ஒரு கருத்து சொல்றான்னா திமுக மேடையிலே குடிச்சிட்டு எல்லாம் மேலே ஏறி வந்திருக்காங்க. பல பேரை நம்ம பார்த்திருக்கோம். எந்த ஒரு கட்சி தலைவர்னா இந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளரையோ ஒரு மக்களையோ அணுகுமுறையை நீங்க பாத்திருக்கீங்களா? அதுல அவன் சொன்ன வார்த்தை தப்பு ஒண்ணும் கிடையாது. இது வரைக்கும் அண்ணன் என்ன பண்ணாரோ அதை தான் அவன் சொல்லியிருக்கான். அதுக்காக இவரு கொந்தளிக்கிறாப்புல. டெல்லிக்கு போனோம் நானு தம்பி பின்னூர் நிலையத்துக்கு வரும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா சுத்தி என்னை ராணுவம் வளைச்சிருச்சு. இதை சுத்தி நின்றுட்டு கட்டி பிடிச்சேன். அண்ணா ஒரு போட்டோனா, அண்ணா ஒரு செல்ஃபினா. இல்ல, எப்படி அணுகிறீங்க? ஒரு கட்சி தலைவர் ஒருத்தங்க பேசுறானா, ஏய் உட்ரா அவன் ஒரு பைத்தியக்காரன் ஏதோ பேசிட்டு போறான் அப்படின்னு சொல்லிட்டு நீ மேடையில் அப்படி சொல்லி இருந்தா பரவாயில்ல. வழக்கமா அண்ணன் அப்படிதான் பேசிட்டு பாப்பல. எவனோ ஒருத்தன் பேசுறான்னாக்கா இங்க இருந்து உனக்குள்ள கருணாநிதி பேசுறான் நாங்களாம் பாத்துருக்கோம்ல, மேடையிலேயே ஒரு நின்று பேசிருக்கிறது எல்லாம் பாத்துருக்கோம். இப்போ எதுக்காக பொங்கி எழுந்து போனோம்னாக்கா அண்ணன் போட்ட ரெமி மார்ட்டின் தான் வேலை செஞ்சிருக்காங்க. எந்த கட்சி தலைவர் எடுத்துக்கோங்க, எடப்பாடி பழனிசாமி எடுத்துக்கோங்க, மு.க. ஸ்டாலின் எடுத்துக்கோங்க, கேப்டன் விஜயகாந்த் எல்லாம் ஆம்பளை மாதிரி அப்படியே நேருக்கு நேரம் நின்று யாராவது பத்திரிகை கூட அப்படியே மூஞ்சி நேரம் பேசுவாப்ல. இப்படி அடிக்கலாம் எகிரிட்டு போக மாட்டாப்ல. தளபதி காதல கூட வாங்க மாட்டாப்ல. பேசிட்டு போட நாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேலையை பார்த்துட்டு போவான். ஆனா இவன் மட்டும்தான் அந்த நேத்து அந்த ரெமி மார்ட்டின் கொஞ்சம் ஒரு ரவுண்ட் அதிகமாயிட்டு அதான் அந்த வேலையை காமிச்சிட்டு இருக்கு. இதுல எது ரொம்ப ஹைலைட்னா, அண்ணனை கீழே இருக்க ஒருத்தவன் ஓவிடு ஓம்பாட்டுக்கு அப்படின்னு சொன்னது ஹைலைட் கிடையாது. அண்ணன் கீழே இறங்கி போய் தம்பியை காது மேல வச்சது கூட ஹைலைட் கிடையாதுங்க. ஆனா இது எல்லாத்தையும் இந்த சாட்டை மாமா பையன் மாத்தனா பாத்தீங்களா, அதுதாங்க ஹைலைட். கட்சி தலைவர் பேசிட்டு இருக்காரு. பேச ஆரம்பிக்கும் போது மேடைக்கு போன பிறகு லிங்க் கொடுங்கன்னு ஒருத்தன் கத்துறான். இவருக்கு அங்க இருந்து கேட்கும் போது லிங்க் கொடுங்கன்னு கேட்காது. அவன் கத்திருக்கான் லிங்க் கொடுங்கன்னு. அவன் என்னடா தொடர்ச்சியா கத்திட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அவங்க பத்திரிகை இது பண்றாங்க. மது போதையில் இருந்த பொழுது அவரை யாரும் அடிச்சிடக்கூடாது, தாக்கிடக்கூடாது. வேகமா போய் வழிவிட சொல்றாரு. வேகமா போய் அவனை அனுப்பி விடுங்க. 2026 ரொம்ப வலிக்கும் பயம் காட்டுவாங்க. ஒரு நாள் முதுகுல இருக்கிற படுக்கையில கடிச்சு முதுகுப்புறம் கொட்டி விட்டுருச்சு. என்னடா வலிக்குதுன்னு பார்த்தேன், அது தேல் செத்து கிடக்கு. அப்புறமா இவ்வளவுதான் வலியா?